வணக்கம், நான் தான் உங்கள் குமரி சிந்துஜா. மக்களே, மதுரையில் கொஞ்ச காலகட்டமாக மழை இல்லையாங்க. கண்ணகி வந்த பிறகு இல்லை, அப்புறம் எரிச்சா அது வேறு விஷயம். அதுக்கு முன்னாடி இளங்கோ 2ஆம் நூற்றாண்டில் எழுதுகிறாரு சிலப்பதிகாரத்தை. அதுக்கு முன்ன கொஞ்ச காலகட்டமாக மழை இல்லையா. அப்போ என்ன பண்ணுறாரு மன்னவன் தென்னவன்? என்ன பண்ணுறாரு, மேகத்தை அப்படியே அரெஸ்ட் பண்ணுறாரு. மேகத்தை சிறை எடுத்தாராம். சிறை எடுத்து மழையை பொழிய வச்சாராம். பாருங்க, இது எவ்வளோ பெரிய அறிவியல். ஆனால் நீங்கள் நம்புவீங்களா? இப்போ ஒரு 5 ஆண்டுக்கு முன்னாடி உங்களுக்கு துபாயில் மேகத்தை சிறை எடுத்து அங்கே மழையை பொழிய வச்சு மிகப்பெரிய அச்சுறுத்தலும் அழிவுக்கும் உள்ளானாங்க. ஒட்டகமெல்லாம் எடுத்து இழுத்து செல்லப்பட்டது. அப்போ மட்டும் அறிவியல்னு நீங்கள் நம்புனீங்க. இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே நம்மவர்கள் அறிவியலை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்போ ஏன் அதை பின்பற்றவில்லை? சில விஷயங்கள் அறிவியலில் பின்பற்ற வேண்டிய தேவை கிடையாதுங்க. அது அழிவையும் ஏற்படுத்தக்கூடியதாக அமையும். அதனால தான் அறிவியலை தவறு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து அவன் வாழ்ந்தாங்க. நமக்கு இந்த பூமி அழகாக தந்துட்டு போனாங்க. நாம் இன்னைக்கு நெகிழி பொருட்களை வச்சு இந்த உலகத்தை எவ்வளோ அழிக்கிறோங்கிறது இப்போ தெரியாதுங்க. ஏன்னா நம்ம சொத்தை காசை சேர்த்து வைக்கிறோம். நம்ம சந்ததிகள் தானே வாழணும். இங்கே பூமியில் வாழ்கிறதுக்கான ஏதுவான சூழ்நிலை இருக்கணுமா, இருக்க வேண்டாமா? நன்றி.